மத்திய அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்கல இங்க பேசி என்ன பண்றது? நாடாளுமன்றத்தில் போய் பேசுங்க ஐயா. பயம் பேச மாட்டாங்க. இங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, உண்ணாவிரதம் பண்ணுவாங்க, பொதுக்கூட்டம் போடுவாங்க. நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து தேவையானதை பெறுவதற்கு ஸ்டாலினுக்கு திறமை இல்ல. 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைக்கு சுமார் 3400 பேர் மருத்துவராக கல்வி பயின்று இருக்காங்க. இது அதிமுக சாதனை. இப்படி ஒரு சாதனையாவது உங்களுடைய ஆட்சியிலே சொல்ல முடியுமா? ஸ்டாலின் ஏதோ பேசிட்டு இருக்கார். பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்கலைங்கிறது. இங்க பேசி என்ன பண்றது? 39 நாடாளுமன்ற திமுக கூட்டணி சேர்ந்தீங்க. நாடாளுமன்றத்தில் போய் பேசுங்க ஐயா. அதுக்கு தான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து நாடாளுமன்ற ஆக்கி அங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க. பயம் பேச மாட்டாங்க. இங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, உண்ணாவிரதம் பண்ணுவாங்க, பொதுக்கூட்டம் போடுவாங்க. ஆனா டெல்லியில அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து தேவையானதை பெறுவதற்கு ஸ்டாலினுக்கு திறமை இல்ல. அதோட 13 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க திமுக. மாநிலத்திலே ஆட்சி, மத்தியிலே ஆட்சி. எவ்வளவு எத்தனை பெரிய திட்டத்தை கொண்டாந்த, எவ்வளவு நிதியை பெற்ற மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒண்ணுமே இல்ல. 13 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்து குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும். அதுதான் அவருடைய கொள்கை. தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை பெறல, நிதியை பெறல. ஆனா இன்றைக்கு மத்தியில எதிர்க்கட்சி திமுக இங்கே ஆட்சி செய்கின்றது. ஏவர்கள் கேட்டது அவர்கள் கொடுக்கவில்லை என்ற ஒரு அவதூறான செய்தியை பரப்பிட்டு வரார். நாங்கள் கேட்கும்போதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது, தமிழ்நாடு ஏற்றம் பெற வேண்டும், தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி மத்தியிலே ஆட்சி அதிகாரம் நீங்கள் இருக்கின்ற பொழுது தேவையான நிதியை பெற்றுக்கலாம், தேவையான திட்டங்களை பெற்றுக்கலாம். அதனால் தமிழ்நாடு வளர்ந்திருக்கும். அதையெல்லாம் செய்ய தவறிவிட்டு மக்கள் மேல் விரோதத்தை மற்றவர்கள் மேல் திணித்து தப்பிக்க பார்க்கிறாங்க. ஒருபோது நடக்காத திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு உள்ள மக்கள், அறிவுபூர்வமான மக்கள், சிந்தித்து செயல்படக்கூடிய திறமை வாய்ந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டம் அம்மா மினி கிளினிக். ஏழை எளிய மக்கள் நிறைந்த பகுதியிலே அம்மா மினி கிளினிக்கு திறந்து ஏழைகளுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டம். அதையும் மூடுன. இன்றைக்கு நம்முடைய பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் அறிவுபூர்வமான திறமையான மாணவர்களாக உருவாக்குவதற்கு மடிக்கணினி கொடுத்தோம். அதையும் நிறுத்திட்ட. தாலிக்கு தங்கம். ஏழை குடும்பத்தில் இருந்த பெண்கள் திருமண வயதை அடைகின்ற பொழுது பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக திருமணம் தடைபடுகிறது. அதற்காக உன்னதமான திட்டத்தை கொண்டு வந்தார்கள். திருமண உதவி திட்டம் 27,000 50,000 ஒரு பவன் தாலிக்கு கொண்டு வந்த திட்டம், அதையும் நிறுத்திட்டாங்க. அம்மா இருசக்கர வாகனம். நம்முடைய பெண் பிள்ளைகள் குறித்த நேரத்தில் வேலைக்கு செல்வதற்கு, வேலை முடிந்த பிறகு வீடு திரும்புவதற்கு அம்மா இருசக்கர வாகனம் கொடுத்தோம். அதையும் நிறுத்திட்டீங்க. இப்படி பல திட்டத்தை நிறுத்திய பெருமை ஸ்டாலின் அரசுக்கு தான் தேவை. இன்னைக்கு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் நீட் தேர்வு ரத்துங்கிறார். இதற்காக எடுத்த முயற்சி என்ன? எதுவுமே இல்ல. இப்பொழுது சட்டமன்றத்தில் தெரிவிச்சுட்டாரு, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறதுனால எங்களால முடியலன்னு. ஆனா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது ஊரா சுற்றி தேர்தல் பிரச்சாரத்தின் போது தெரிவித்தார். இவரும் தெரிவித்தார், திரு ஸ்டாலினும், அவருடைய மகன் உதயநிதி அவர்களும் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று அறிவிப்பை கொடுத்தார். இதுவரைக்கும் 4 ஆண்டு காலம் உருண்டோடி போச்சு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார், நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். இப்ப இந்த ரகசியத்தில் வெளியிட்டார், முதலமைச்சர் வெளியிட்டார். நீட் தேர்வு ஒன்னும் செய்ய முடியாது, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிட்டார். இதுதான் நீட் தேர்வுடைய ரகசியம். அதோட இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் 41% பேர், சுமார் 3,80,000 பேர் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள். அவர்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அப்படி ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவி மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும். அதற்காக அம்மாவுடைய அரசு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்தது. 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைக்கு சுமார் 3400 பேர் மருத்துவராக கல்வி பயின்று இருக்காங்க. இது அதிமுக சாதனை.
இப்படி ஒரு சாதனையாவது உங்களுடைய ஆட்சியிலே சொல்ல முடியுமா? ஏழைகள் இன்றைக்கு வாழ்வு பெற வேண்டும், ஏழைகள் ஏற்றம் பெற வேண்டும். வேற அண்ணா அவர்கள் சொன்னார்கள், ஏழை இறைவனை காண்போம் என்று. அதை அண்ணா திமுக அரசு செயல்படுத்திக் கொண்டு என்பதை நேரத்தில் நினைவு கூட கடன்பெற்றுகின்றேன். அதே போல இன்றைக்கு விவசாயத்திலே தொடர்ந்து உணவு தானிய உற்பத்தி அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது தேசிய அளவிலே அதிக அளவில் உற்பத்தி செய்து கிறிஸ்கரமான விருதை பெற்றதும் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு பல்வேறு துறைகளில் அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது சிறப்பாக செயல்பட்டு தேசிய விருதுகளை பெற்றதும் அண்ணா திமுக அரசாங்கம். பல்வேறு தேசிய விருதுகளை பெற்றோம். இன்னைக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 5 ஆண்டு காலம் சிறப்பாக செயல்பட்டு தேசிய விருதுகளை பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற வரை மக்களுக்காக செய்த சேவைகள் அதிகம். அதையெல்லாம் இன்றைய தினம் மூடி மறைத்து இன்றைக்கு ஸ்டாலின் அதிமுக ஆட்சியிலே ஒண்ணுமே நடக்கல என்று பொய்யான செய்தி சொல்லி மக்களை ஏமாற்றி இருக்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்.